கவலைப்படாதீங்க. ஊர் ஜனங்கள்லாம் உங்களை பார்த்து கதவு மூடிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க உங்களை வெறுக்கல, அந்த ராஜமாணிக்கத்துக்கு பயந்துதான் அப்படி நடந்துக்கிட்டாங்க. இனி அவங்களெல்லாம் உங்க பக்கம் திசை திருப்பணும். அந்த அப்பாவி ஜனங்களுக்கு யார் இருக்கா? அவங்களுக்காக யார் போராடுவா? அவங்களை ஏமாத்தி பத்திரங்கள்ல கை நாட்டு வாங்கி அடிமைப்படுத்தி வச்சிருக்கானே, அதை எதிர்த்து நீங்க போராடணும். அப்ப பாருங்க, உங்களை வெறுக்கிற இதே ஊர் ஜனங்க உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாட போறத. அந்த ராஜமாணிக்கத்துக்கிட்ட வீரத்தை காட்டுறதை விட விவேகத்தை காட்டுங்க. நான் சொன்னதை நடத்தி காட்டுறதா எனக்கு வாக்குறுதி கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சரின்னு சொன்னாதான் என் லட்சியத்தை முடிச்சுட்டேங்கிற முழு திருப்தியோட நான் இங்க இருந்து போவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? நீ இங்க இருந்து போக கூடாது. நான் எப்படி என் நிலைமை உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் போய்தான் ஆகணும். போ போ. ஆனா நீ சொன்னிய விவேகம் அது என்கிட்ட இருக்காது. வேகம் தான் இருக்கும். போதுமா?